ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்தா கண்டிப்பாக ஆட் வரும். அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம பிரேவ் யூஸ் பண்ணோம். இப்போ பிரேவ்லேயும் வந்து அந்த ஆடு வந்து வருது. அது வந்து இந்த மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. அது எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது யூடியூப் சேனல் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஆடு வர ஆரம்பிச்சிருது. இப்போ அவங்க எக்ஸாம்பிள் காட்டுறப்பாங்க. இப்போ நான் வந்து அதே மாதிரி உள்ளே போகிறேன். உங்களுக்கு வந்து ஆடு வருது. ஃபஸ்ட்லாம் வந்து எனக்கு ஆடு வராது. அதே மாதிரி வார்னிங் மெசேஜும் வருது. இதை தடுக்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு வந்து எக்ஸ்டென்ஷன் போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் குரோம் வெப் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும். அது என்ன எக்ஸ்டென்ஷன்னா ஆட் பிளாக்கர் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் வந்து சர்ச் பார் இருக்கும். சர்ச் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சஜஷன் வரும். சர்ச் பண்ணிட்டு சஜஸ்ட் வர்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும். ஒரு சின்ன ஒரு ஏலியன் ஃபோட்டோ போட்ட மாதிரி ஒரு ஆப் வரும். உங்களுக்கு வரும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்துருக்குல்ல, இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட் பிளாக்கர் அல்டிமேட் இது கிளிக் பண்ணக்கப்புறம் உள்ளே வந்து ஆட் டு குரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் ஆட் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் யூஸிங் திஸ் ஆட் பிளாக் ப்ரௌசர்னு சொல்லிட்டு மெசேஜும் வரும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரைட் சைட் டாப்பில் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷனுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அது ஆனில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து எனேபிள்டு ஆன் திஸ் சைட்டுன்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா சைட்லேயும் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஆட் வராமல் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கலாம். சேனலுக்குள்ளே போனதுக்கப்புறம் வேறு ஏதாவது வீடியோ கிளிக் பண்ணி ஆட் வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட் வராது. உங்களுக்கு வந்து ஆட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா எத்தனை ஆட் வந்து பிளாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பரில் காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டோம். நம்ம வந்து இன்னொரு வீடியோ பார்த்துக்கலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரா வீடியோ பார்த்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ரெண்டாவது வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஆட் வரல. இதான் வந்து ஆட் பிளாக்கர். இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆட் இல்லாமல் நீங்கள் வந்து கூகுள் குரோமில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஆட் வருதுன்னா மறக்காமல் அவங்க ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.